ஓகே, ஹலோ, குட் ஈவினிங் கைஸ் எல்லாருக்கும். இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட செகண்ட் வீடியோ பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் பார்த்தோம். ஓகேவா? இன்னைக்கு அதோட ஒரு எலிவேஷன் மாதிரி. ஓகேவா? அந்த நான் டீச் பண்ணதுலேருந்து ஒரு சில சம்ஸ் இன்னைக்கு சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். நேற்று கேட்டிங்களே, த பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் ஆடியோ வீடியோ கிளியரானு தெரியலையே. கிளியராக தான் இருக்கும் நம்புறேன். ஓகே, இந்த பர்சன்டேஜில் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க, இல்லை பாயிண்ட் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு 2 பேர் கேட்டிங்கல்ல, அதுக்காண்டியே கொண்டு வந்திருக்கேன். சரியா? இதையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எதை வச்சுன்னா ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணிடலாம். ரேஷியோ மெத்தட், எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் மெத்தட், இந்த 2 மெத்தடு தான். ஓகேவா? அவ்வளோதான். இந்த 2 வச்சு எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ணிடலாம். சரி, இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். எஸ், சம் ஆஃப் மணி பிகம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? எப்பவுமே டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கும். சொல்லியிருக்கேன்ல, பிகம்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு அமௌண்ட் என்னவா மாறும், இன்ட்ரெஸ்டாக மாறாது, அமௌண்ட்டாக தான் அதாவது பிரின்சிபல் என்னவா மாறும், டோட்டல் அமௌண்ட்டாக தான் மாறும். அது எத்தனை வருஷம், 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ எத்தனை வருஷம் கொடுக்குறாங்கன்றது ரெண்டாவது. ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் எப்பயுமே பிகம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாலே அது டோட்டல் அமௌண்ட் தான் அப்படின்றத உங்களுக்கு புரியணும். ரீட் பண்ணும்போதே புரியணும். சரியா? சரி, இது டோட்டல் அமௌண்ட்டு. இப்போ வேற என்ன கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸ், 3 வருஷம் கொடுத்துருக்காங்களா? இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். சரியா? இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஒன்றுமே கிடையாது. என்னென்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதோட ரேஷியோ மட்டும் எழுதுங்களேன். இப்போ 12.5%னா 1/8. அடுத்தது 6.2, அதாவது இது என்னன்னா 6.66, 1/16 கிடையாது. 1/16னா 6.25. சரியா? 6.25 தான் 1/16. இது 6.66 அப்படின்னா 1/15. ஓகேவா? இது பர்சன்டேஜில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். சரியா? இது 9.09%, 9% கிடையாது. இந்த நம்பரை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த வேல்யூ ஞாபகம் வரும். இது தெரியும் தானே? இது ஈஸியாக மக்கப் பண்ணிடலாம். ஆனால் இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, 6.23, இது ரேரான நம்பர். எப்பயாச்சும் தான் கேட்பான், ஆனால் குழப்பிடும். பார்த்தீங்களா? இப்போ 1/16 நிறைய பேர் போடுவீங்க. இந்த நம்பருக்கான வேல்யூ 1/15. சரி, ரேஷியோ போட்டாச்சு. நம்ம வழக்கம் போல் பிரின்சிபல் அமௌண்ட். சரி, இங்கே பிரின்சிபல் இது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 8 பிரின்சிபல் அமௌண்ட் 9ஆக மாறுது. ஒன்று தானே? அதே மாதிரி இங்கே 15 16ஆக மாறுது. இங்கே 11 12ஆக மாறுது. சரியா? இப்போ என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடுவோம். இங்கேயே இது 2 டைம்ஸா, இது 2 டைம்ஸ். சரி, இது 5, இது 3. இதுக்கு மேலே ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா? அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாது. இது பார்த்தீங்கன்னா 55, இது பார்த்தீங்கன்னா 72. கண்டுபிடிச்சிட்டோமா? 72. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ என்னன்னா டோட்டல் அமௌண்ட்டு 72 தான். 50400 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த சிஐ. சிஐனா வெறும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு 70 இது என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது கண்டிப்பாக ஒரு ஹோல் நம்பராக டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக 7ஆல் மல்டிபிள்னா 7 × 2 4, 14 ஆன முடியும். 4ல் எண்ட் ஆகுது. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 720 10 டைம்ஸ் போயிடும். ஸோ ஒரு லாஜிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைம்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 7 டைம்ஸ் 17 × 7 11900. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா?
என்ன பர்சன்டேஜ் எப்படி வேணாலும் கொடுக்கட்டும், பாயிண்ட்ல கொடுக்கட்டும், ரேஷியோல கொடுக்கட்டும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுக்கட்டும், எப்படி கொடுத்தாலும் நம்ம இந்த ரேஷியோ மெத்தட் அப்படின்ற மெத்தடை வச்சு நம்ம எப்படிப்பட்ட சம்மாவை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகேவா? செகண்ட் சம். ஓகே, செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 24,000 அட் அ செர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. சரி, இந்த 24,000ன்றது என்னது? இது பார்த்த உடனே தெரியுதா எல்லாருக்கும்? இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். இது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ஆன். ஏதோ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, எதுக்கு மேல கிடைக்குது, அதாவது எதை பிரின்சிபலா வச்சு கிடைக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 24,000 ரூபா. ஓகேவா? எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரியாது, அதுதான் கொஸ்டின் மார்க்கு. 3 வருஷம் 7,200 ரூபாய். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல எதை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. சரி, செகண்ட்ல என்ன கேட்குறாங்கன்னா அதுல இருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சரி, இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல இருக்கும். நீங்க ரெண்டையுமே யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஓகே, சரி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன், அதாவது 3 வருஷத்துக்கு 7,200 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 2,400 ரூபாய். சரியா? இதுதான் ஒரு வருஷத்துக்கு. எப்பயுமே ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வச்சு கீழே பிரின்சிபலை போட்டு இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். இது வந்து இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை பிரின்சிபல். பிரின்சிபல் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அது பர்சன்டேஜில் பார்க்குறோம், அவ்வளோதான். இதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 10%ங்கிறதா உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ஆன்சர் இதை வச்சு இந்த 10% அப்படின்ற டேட்டாவை வச்சு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு. வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம், சேம் ரேட், சேம் டைம், எல்லாமே சேம் தான். சரி, என்னது சேம்? 10% 3 வருஷம் இந்த 24,000 ரூபாய்க்கு. சரியா? இதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரி, 3 வருஷம் நல்லா பாருங்க. 3 வருஷம் 10%, நேற்றே சொன்னேன்ல 3 வருஷம் 10% அப்படின்னாலே உங்களுக்கு 33.1 டக்குன்னு கிடைச்சதா? 33.1%. இந்த 33.1% ஆஃப் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 24,000. சரியா? இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு ஜீரோக்கு சரியா போச்சு. அப்போ 331ஐயும் 24ஐயும் நீங்க மல்டிபிள் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆன்சரே கிடைச்சிரும். சிம்பிள், அவ்வளவுதான். உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா லாஸ்ட் 4 முடியுது. இதான் ஆன்சர், அவ்வளவுதான். வேற எதுவுமே பார்க்க தேவையில்ல. 7944 தான் உங்களுக்கான ஆன்சர். இது ஓகேவா எல்லாருக்கும்? கமெண்ட்னா டவுட்ல கேளுங்க. சரி, டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. ஐயோ, வாய் எப்படி உளருது பாருங்க. ஓகே, இங்க என்னன்னா அட் வாட் ரேட் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். 32,000, அதாவது வாட் ரேட் பர் ஆனம் வில் 32,000 rupees yield a compound interest. அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா 32,000 அப்படின்ற பிரின்சிபல் அமௌண்ட் ஈல்டுனா ஒரு விஷயத்த என்ன சொல்றது, கெட்டு, ஒரு விஷயத்த அடையுது, ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணுது. ஈல்டுனா ஒரு விஷயத்த வாங்கிருச்சு, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு இது. அப்போ ஈல்டிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த பிரின்சிபல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஈல்டு பண்ணுதான். எப்போ 9 months இன்ட்ரெஸ்ட் பீயிங் காம்பவுண்டட் குவார்டர்லி. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் டீச் பண்ணலை, அப்படியே சைடில் இந்த பக்கம் வாங்க, எப்படின்றத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் பார்த்ததுக்கும் இந்த காம்பவுண்டடு ஹாஃப் இயர்லி குவார்டர்லி அப்படின்ற கான்செப்டும் சின்ன டிஃபரன்ஸ் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சரி, எப்படின்னு பார்த்துருவோமா?
அடுத்து எந்த சம் வருது? சரி, ஓகே, பார்த்துக்கலாம். சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒரு ரெண்டு டேட்டா கொடுத்தா போதும். ஒன்று பிரின்சிபலையும் அமௌண்ட்டையும் கொடுத்தா போதும், இல்லை இன்ட்ரெஸ்ட்டையும் அமௌண்ட்டையும் கொடுத்தா போதும், இல்லை பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுத்தா போதும். ஏதோ ரெண்டு டேட்டா கொடுத்தாலே போதும். நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்முலாவில் நம்மளோட ரேஷியோ மெத்தடுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இங்கே பிரின்சிபல் 32,000, இங்கே அமௌண்ட்டு தான் போடணும், இன்ட்ரெஸ்ட்டை போட்டுறக்கூடாது. ஓகே, அதில் கிளியராக இருக்கீங்கல்ல? 32,5 37 37,044 இதுதான் பிரின்சிபல், இதுதான் அமௌண்ட். சரி, இப்போ இந்த குவார்ட்டர்லி அப்படின்ற கான்செப்ட் உள்ள வருதா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த். சரியா? 12 மந்த்தை நீங்கள் குவார்ட்டர்லியாக பிரித்தா 3 மந்த்தாக பிரியும். 3 மந்த்து 3 மந்த்து 3 மந்த்து 3 மந்த்தாக பிரியும். குவார்ட்டர்லினா அதானே, டிவைடட் பை 4. சரியா? 3 மந்த்தை 4 டைம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? குவார்ட்டர்லி 4 டைம்ஸ் கிடைக்கும். சரியா? இது வந்து லாஜிக்காக தானே இருக்கு. சரி, இப்போ அவங்க என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மாதம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவார்ட்டருக்கு 3 மந்த், ரெண்டாவது குவார்ட்டருக்கு 6 மந்த்து, மூணாவது குவார்ட்டருக்கு 9 மந்த். அப்படின்னா எத்தனை டைம்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்குன்னு பாருங்களேன். 3 டைம்ஸ் பண்ணணுமா? நான் என்ன கேட்குறேன்னா, அந்த குவார்ட்டர்லி டைம் பீரியடை கேட்கல, எத்தனை குவார்ட்டராக பிரித்தா 9 மாதம் வரும்னு பார்க்கணும். ஓகேவா? இனிஷியலாக இது கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. அதாவது குவார்ட்டர்லினா ஒன்றும் இல்லைங்க, 3 மாதம் 3 மாதமாக பிரிக்க போகிறீங்க. ஹாஃப் இயர்லினா 6 மாதமாக பிரிக்க போகிறீங்க. இதுதானே லாஜிக்கு. இப்போ குவார்ட்டர்லின்னு கொடுத்துட்டு எத்தனை மந்த்து கேட்குறாங்கன்னு பார்க்கணும். அத்தனை மந்த்துனா அத்தனை டைம்ஸ் போடணும், அவ்வளோதான். சரியா? இப்போ என்ன இங்கே 9 மாதம் அப்படின்றது மீனிங் என்னன்னா 3 டைம்ஸ்னு அர்த்தம். 3 டைம்ஸ்னா நம்மளோட கான்செப்ட் படி 3 வருஷம்னு எடுப்போம் பார்த்தீங்களா? இந்த 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்றது அது வந்து குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லின்னு எடுக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஆனுவலின்ற கான்செப்டில் தான் எடுப்போம். இது குவார்ட்டர்லின்னு வரதுனால 9 மாதத்தையே நம்ம 3 வாட்டி எடுப்போம், 3 டைம்ஸ் எடுப்போம். சரியா? இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே எனக்கு இந்த இடத்துல கேன்சல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு நம்பர் கடைசியாக வரும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் கியூப் ரூட்டாக கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். எப்படி நான் அடித்து சொல்கிறேன், ஏன்னா அப்படிதான் கொடுப்பாங்க அவங்க. எப்படின்னு பார்த்துருவோமா? இப்போ வந்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போமா? 8ஆல் டிவைட் சரி வேணாம், 4ஆலே டிவைட் பண்ணுவோம். 8,000 திரும்ப இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 2 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது 6 1. இந்த நம்பர் எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக நல்லா ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது கியூப் ரூட் ஆஃப் 20, இது கியூப் ரூட் ஆஃப் 21. அவ்வளோதான். அவ்வளோதான். இது கியூப் ரூட்டு தான் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 9 மந்த் 3 குவார்ட்டராக 3 டைம் பிரிக்கணும் அப்படின்ற க்ளூ. இப்போ புரிஞ்சிருச்சா? இவ்வளோதான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. வாட் ரேட்? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 1/20. அவ்வளோதான். 5% தான் உங்களுக்கான ஆன்சர். இதுதான் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லின்ற கான்செப்ட். சரியா? ஒன்றுமே கிடையாது, ஈஸி தான். நான் புதுசு புதுசாக சொல்ல உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குமே தவிர கஷ்டமாக இருக்காது. சரியா? ஏன்னா அந்த டீச் பண்ணுற மெத்தட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி கான்செப்ட்லாம் வந்து நீங்கள் லாஜிக்காக, அதாவது ட்ரெடிஷ்னலாக படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இந்த டாபிக். சரியா? நீங்கள் இந்த மாதிரி ரேஷியோலையோ இல்லை ட்ரீ மெத்தட்லையோ போட்டால் மட்டும்தான் இந்த கான்செப்ட்லாம் ஒத்து வரும், இல்லைன்னா சரிவட்டே வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
சரி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி. அப்போ பிரின்சிபல் எனக்கு தெரியாது. பீரியட் ஃபார் 1 இயர் 9 months. சரி, ஓகே. அட் த ரேட் ஆஃப் 10% per annum காம்பவுண்டட் ஆனுவலி. என்னடா இங்கே 9 monthன்னு கொடுத்துட்டு இங்கே ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்களே, இப்போ குவார்ட்டர்லேயே எப்படி தானே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், அப்போ புரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் மணி லென்த், பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? சரி, இது வரைக்கும் பார்த்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஹோல் நம்பரில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் வைஸாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. 1 இயர் 9 months. சரி, இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக 2 இயர் எடுத்துக்கலாம், 2 வருஷம்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தப்பு, எடுத்துக்க கூடாது. அவங்க எக்ஸாக்டாக ஒரு வருஷம் 9 மாதம் இதுக்கு மட்டும்தான் கேட்குறாங்க. சரி, இதை எப்படி எந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம் கற்ற, இதையும் ரேஷியோ மெத்தடில் தட்டி தூக்கிடலாம் எப்படின்னு பார்ப்போமா? சரி, இப்போ இந்த 10% இருக்கா, 10%. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 9 மாதம். சரி, இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, பெர் ஆனம் கொடுத்துருக்கானா, பெர் ஆனம் அப்படின்னா 10% பெர் ஆனம்னா ஒரு வருஷத்துக்கு தான் 10%. ஆனால் 9 மாதத்துக்கு 10% கிடையாது. அதுக்கு நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 9 மந்த்துக்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் அப்படின்றத நான் எப்படி மாத்துறேன் அப்படின்னா 12 மாதம்னு மாற்றிக்கலாமா? 12 மந்த்துக்கு தான் 10%. எனக்கு 9 மந்த்துக்கு என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். இது 3, இது 4, இதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இதான வேணும், 30/4. 30/4 அப்படின்னா 15/2%. எது 9 மந்த்துக்கு எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு தான், 10% கிடையாது. அடிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், 7.5 தான் வரும். இப்போ புரியுதா என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு? 10%ங்கிறது ஒரு வருஷத்துக்கு. ஏன் ஒரு வருஷத்துக்குன்னா பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்ததுனால ஒரு வருஷத்துக்கு. சரி, இதுவே இங்கே பெர் ஆனம் கொடுக்காம காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு தான் 10%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 20% ஆகும். ஓகேவா? லாஜிக் இதுதான். சரி, இப்போ 9 மந்த்துக்கு என்ன பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15/2%. 15/2% அப்படின்னா 15/200. இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் இது வந்து 4 டைம்ஸ் 40. 3/40 தான் உங்களுக்கான ரேஷியோ. சரியா? எதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம்? இந்த நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, பிரின்சிபல் லெஃப்ட் சைடு, அமௌண்ட் ரைட் சைடு போட்டு இங்கே 2 வேல்யூ போடுவோம்ல, அதுக்கு தான் நான் இப்போ இதை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 10%னா 10 11. இப்போ அடுத்த 9 மந்த்துக்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஓகேவா? 9 மந்த்துக்கு 3/40. அப்போ 40 43 40 43 இவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ இது 400, இது வந்து 473. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்னா இந்த டிஃப்ரென்ஸ் தான், 73 பார்ட்டு தான் 1460. ஆகா, பார்க்க நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே 2 டைம்ஸில் டிவைட் ஆகிடும், 20 ஆகிடும். அவங்க கேட்குறது என்னன்னா ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் மணி லென்ட். லென்ட்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 400 × 20 8,000 தான் உங்களுக்கான ஆன்சர். நல்லா இருக்கா? எந்த இடத்துலையுமே நான் பாயிண்ட்டை கொண்டு வரவே மாட்டேன், அதுதான் என்னோட பியூட்டி இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்லாம் அவாய்ட் பண்ணிவிடும். இந்த பாயிண்ட் வந்தாலே நமக்கு வந்து கேவலமாக இருக்கும் இந்த கொஸ்டின். அது நமக்கே ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும். ஓகேவா? சும்மா சால்வ் பண்ணும்போது இரிட்டேஷனாக இருக்கும்னா எக்ஸாமில் எப்படி இருக்குன்றத அந்த மனநிலையை இங்கேயே நீங்கள் புரிஞ்சுட்டு அந்த ஃபார்முலா மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிங்க, இப்போ இது ஓகேவா? அந்த சம் ஓகேவா?
போன சம்மு வந்து என்ன பண்ணோம், போன சம்மு என்ன டிஃபரன்ஸ்னா, அது போன சம்மு குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி அந்த கான்செப்ட் இது எப்படின்றத சொல்லிட்டேன். இங்க வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, மந்த் வைஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இயர் தான் கொடுப்பாங்க, காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துட்டு கொடுப்பாங்க. சரியா, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படி கொடுப்பாங்க. இங்க கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம் போலாமா? ஓகே, இதுல வந்து certain sum invested at 4% per annum compound interest. ஓகே, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, இங்க பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி அமௌண்ட்ஸ் டு 7803. இது வந்து டோட்டல் அமௌண்ட், இதையும் கொடுத்துருக்காங்க எண்ட் ஆஃப் 1 இயர். இப்போ உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சிருச்சா? ஹாஃப் இயர்லி, ஆனா அவங்க கேட்கறது 1 வருஷத்துக்கு. அதாவது இந்த அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, 1 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஹாஃப் இயர்லியில கொடுத்துருக்காங்க. அப்போ ஹாஃப் இயர்லி எத்தனை டைம் போட்டா 1 வருஷம் வரும்? 2 டைம் போட்டா 1 வருஷம். அந்த டைம்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஹாஃப் இயர்லி குவார்டர்லி இந்த கான்செப்ட்ல நம்ம எத்தனை டைம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்னு போடுவோம் பாத்தீங்களா, இந்த பிரின்சிபல் அமௌண்ட் சொல்லிட்டு ஒரு கீழே 2 வாட்டி 3 வாட்டின்னு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த டைம்ஸ் தான் எத்தனைன்றதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, ஹாஃப் இயர்லி அப்படின்னா இந்த பர்சன்டேஜை டிவைடட் பை 2 போட்டுறணும். ஓகேவா? அதே மாதிரி குவார்ட்டர்லி அப்படின்னா ஒரு கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை டிவைடட் பை 4ன்னு போட்டணும். சரியா? சரி, இந்த இதுக்கு முன்னாடி ஒரு சம்ம பார்த்தோம்ல குவார்ட்டர்லி, இதுலயே அந்த மாதிரி நீங்க சொல்லி தரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே அதைத்தான் பண்ணிருப்பேன். இந்த சரிங்க, கொஸ்டின் அதுதான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொஸ்டினே. அதனால இந்த இந்த மாதிரி இந்த மெத்தட் உள்ள வராது. சரியா? ஆனா லாஜிக் இதுதான், பர்சன்டேஜ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்தாங்கன்னா அது டிவைடட் பை 2 போட்டுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம், மறந்துடக்கூடாது. அப்படியே 4% போட்டக்கூடாது. சரியா? அதே மாதிரி இது வந்து ஹாஃப் இயர்லி, இது வந்து குவார்ட்டர்லி. சரியா? டிவைடட் பை 4 அப்படின்றத கண்டிப்பான முறையில் டிவைட் செய்து விட வேண்டும், இல்லைனால் இந்த கொஸ்டின் தப்பாக வந்து நிற்கும். சரி, ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிறதே வெறும் 4% தான், அதுல ஹாஃப் இயர்லின்னு போட்டா வெறும் 2% தான். ஓகேவா? இந்த 2% எத்தனை டைம்ஸ் போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் போட போறோம். இது 2 டைம்ஸ் போட போறோம். ஏன் 2 டைம்ஸ்னா, ஹாஃப் இயர்லி ஃபார் 1 இயர். ஓகேவா? 1 இயரை ஹாஃபா போட போறோம்னா 2 டைம்ஸ் தானே போட முடியும். அப்ப 2%னா 1/50. அப்போ 50, 51, 50, 51 அவ்வளவுதான். இது வந்து 2601. ஓகேவா? இதோட ஸ்கொயர். சம் இஸ் என்ன, அதாவது பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? 7803ன்றது அமௌண்ட், இந்த 2601 தான் 7803. அப்போ 2500 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோடனே அப்படி ஜாலியாக இருக்கா? 3 டைம்ஸ் டிவைட் ஆகும், 3 டைம்ஸ். அப்போ 3 × 2500 ஆன்சர் 7500. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். புரிந்து விட்டதா? ஜாலியா இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு நீங்க கஷ்டம் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸி. உண்மையா அந்த அளவுக்கு ஈஸி. நீங்க எடுத்துக்கிற விதம் தான். அந்த மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தட்ல சால்வ் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த மெத்தடாலஜி தான் மாறுமே தவிர அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கா இல்லை ஈஸியா இருக்கான்றது நீங்க எடுத்துக்கிற விதம் தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் a sum at 18% per annum for 1.5 years. காம்பவுண்டட் இயர்லி. சரி, இயர்லின்னு தான் கொடுத்துருக்கான், ஆனா 1.5 வருஷம்னு கொடுத்துருக்கான். சரியா? நம்ம 2 வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா டைரக்டா அந்த 18% வந்து 2 வருஷத்துக்கு போட்டு அந்த பிரின்சிபல் அமௌண்ட் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இங்க இந்த இடத்துல இதுதான் ட்விஸ்ட், பாதி வருஷம் தான். ஆனா காம்பவுண்டட் இயர்லி, ஹாஃப் இயர்லி கிடையாது. ஹாஃப் இயர்லின்னு போட்டா இங்க நான் எத்தனை டைம்ஸ் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம்னா 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஹாஃப் இயர்லின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3 வருஷம் வரும்.
3 டைம்ஸ் வரும். இங்கே அப்படி கேட்கல, வெறும் இயர்லி தான் கொடுத்துருக்கான். சரி, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்பயுமே ஒரே மெத்தட் தான், மெத்தடாலஜி நான் மாற்றவே மாட்டேன். பிரின்சிபல் அமௌண்ட்டு. சரி, வருஷம் இந்த ஒரு வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம். இந்த இயர்லி அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஒரு வருஷம் ஆகிடும். அப்போ இதுக்கு வந்து 18% ஃபுல்லாக போயிருமா? அப்போ 18%னா டிவைட் பை 100 போட்டால் 9/50. அப்போ 59 இப்படி வரும். ரெண்டாவது வந்து ஹாஃப், பாதி வருஷம் தான். பாதி வருஷம் அப்படின்னா இந்த இடத்துல பர்சன்டேஜையும் பாதியாக மாற்றிடணும். சரியா? இங்கே வெறும் 9% தான் வரும். ஏன்னா இங்கே வந்து இயர்லி ஒரு வருஷத்துக்கு முழுசாக ஒரு வருஷத்துக்கு தான் 18%. பாதி வருஷத்துக்கு அந்த பாதி பர்சன்டேஜ் தானே வரும், 9% தானே வரும். சரியா? அப்போ 9%னா 9/100. 100 109 இவ்வளோதான். இதை மல்டிபிள் பண்ணணும், மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம், இன்ட்ரெஸ்ட் தான் இந்த அமௌண்ட்டு. சரி, இன்ட்ரெஸ்ட் தான் இந்த வேல்யூ. சரியா? அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து 5000. இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தோன்னே 10,000 போட்டு போயிடலாம். இதுக்கு மேலே சால்வ் பண்ணுறவன் வந்து உலகம் தெரியாதவனாக தான் இருப்பான். சரியா? 5000 தான் பிரின்சிபல்னு வருது. ஆன்சரில் 5000ஓட மல்டிபிள் தான் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ 10,000 தானே இருக்கும். லாஜிக் இதுதான் லாஜிக். சரியா? குருட்டு லாஜிக்காக இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு டைம் சேவ் பண்ணக்கூடிய லாஜிக் இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை வராது இல்லை. யாரையுமே அவளை ஈஸியாக நம்பிடாதீங்க, நம்பக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதோட டிஃபரன்ஸ் 1431 தான் 2862. அப்படியே டபுளாக இருக்கா? அப்போ இதையும் டபுள் பண்ணணுமா? டபுள் பண்ணால் உங்களுக்கு 10,000. இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை எக்ஸாமில் ஆப்ஷன்ஸ் வந்து 10,000, 20,000, 30,000 இருந்தால் நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக வந்து உட்காரும். இல்லைன்னா எல்லாமே வந்து 5,000ஓட மல்டிபிளாக தான் கொடுப்பான் வேணும்னு. இப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம். சரி, இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டன் சம் ஆஃப் மணி 2 years 6% per annum is 300 ரூபாய். சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுதான் 300 ரூபாய் அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல தெரியாத வேல்யூ என்னது? பிரின்சிபலை மட்டும் தான் தெரியாது. இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா? இந்த இருக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸும் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி விட்டுருங்க. இந்த 12% தான் 300 ரூபா. அப்போ 100 எவ்வளவு? இதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா 25 தானே? கரெக்ட், 25. அப்போ 2500 தான் உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட். என்ன கேட்குறாங்கன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. சேம் ரேட் சேம் டைம் இந்த பிரின்சிபலுக்கு பார்க்கணும். அவ்வளோதான். சேம் ரேட் சேம் டைம்னா இந்த இருக்கு 6% 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லிட்டு 2 வாட்டி போடுவோமா? இங்கே பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6% தான். அப்போ 6%னா 3/50. அப்போ 50, 53, 50, 53 2 டைம்ஸ் போட்டாச்சு 2 வருஷத்துக்கு. அவங்க கேட்குறது என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. 53 ஸ்கொயர் என்னது டக்குன்னு வராதே நமக்கு. 53 மறந்து போச்சு. 2809. 2809. சரி, இந்த இருக்குல்ல இந்த பிரின்சிபல் தான் அப்படியே இங்கே பிரின்சிபலாக இருக்கு. அப்போ ஆன்சர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 309 ரூபாய் வரும். பார்த்தீங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்களா? 2வது வருஷமே ஒரு அமௌண்ட்டு எக்ஸஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஆனால் வருஷம் கரெக்டாக தான் வரும். வருஷம் என்ன வரும்? 6% ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 180 சம்திங் வரும்.
மொதல் வருஷம் ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும். 2வது வருஷத்துலேருந்து அந்த சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சு. ஓகேவா? ஓகே, செகண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 year 20% per annum is 200. ஃபார்முலா போட்டுருமா? CI minus SI for 2 years PR square by 100 square. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 20 into 20 கீழே 100 into 100. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் 200. ஓகே, இது 2 0 அடிச்சாச்சு, 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இது 4 டைம்ஸ் அடிச்சானா நீங்கள் வந்து 25 into 2 5000. பிரின்சிபல் உங்களுக்கு 5000. ஓகே, இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு. இந்த இப்போ கண்டுபிடிச்ச இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்கான். சரியா? வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஹாஃப் இயர்லி எதை வந்து ஹாஃப் இயர்லின்னு போடணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கும் போதில் அதை தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். நீங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸையோ இல்லை வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டையோ டிவைட் பண்ணி தான் ஐயா தயவு செஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ், அதைத்தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஹாஃப் இயர்லினா டிவைட் பை 2 போடணும். குவார்டர்லி அப்படின்னா டிவைட் பை 4 போட போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ரைட்டா? சரி, ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 20% ஹாஃபாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 10%. இந்த 10% அப்படியே வச்சுக்கோங்க. எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்றத பாருங்க. ஹாஃப் இயர்லின்றது தெரிஞ்சு போச்சு. அது 1 வருஷமா, 1.5 வருஷமா, 2 வருஷமா அப்படின்றத வச்சு தான் இந்த இடத்துல போடுவோம் பார்த்தீங்களா, அந்த டைம்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவைட் பை 2 போட்டுட்டோம். ஒரு பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு. இந்த பர்சன்டேஜ் எத்தனை டைம்ஸ் போட போகிறோம் அப்படின்றது அவங்க கேட்கக்கூடிய நம்பர் ஆஃப் இயர்ஸில் தான் இருக்கு. ஓகேவா? என்னன்னு பார்த்துருமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர்? சரியா? ஃபர்ஸ்ட் இயர்னா ஒரு வருஷத்துல ஹாஃப் இயர்லியா 2 வாட்டி தானே போட முடியும். அப்ப ஹாஃப் இயர்லி ஒரு வருஷத்துக்கு 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்ப 10 11 இது வந்து 100, இது 121. சரியா? அந்த 100 தான் இந்த பிரின்சிபல். 5000 அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன வரும்? 21 பார்ட். 21 into 50 1050 ரூபாய். சரி, இது வந்து இன்ட்ரெஸ்ட் எதில் கிடைச்சிருக்கு? நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்சிருக்கு. அவங்க கேட்கறது என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி இந்த கான்செப்ட் வரவே வராது. ஓகேவா? அதை நீங்கள் இமேஜின் கூட பண்ணி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. எப்பயுமே இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும்தான் இந்த ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி கான்செப்ட் வரும். சரி, அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த 2 வருஷத்துக்கு 20%ல இந்த 5000க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ன்றத பாருங்க ஃபர்ஸ்ட். சரியா? அதாவது 2 வருஷம் 20%னா 40%. 40% ஆஃப் இந்த பிரின்சிபல் 5000. இவ்வளவுதான். இதுதான் ரேட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரியா? தப்பு பண்ணிட்டேனோ? ஓ, சாரி. இங்க வந்து 1 வருஷம் தானே. நான் இதை நான் கால்குலேட் பண்ணவே இல்லை. 2 வருஷம் நினைச்சிட்டேன். ஓகேவா? 2 வருஷம் கிடையாது, ஒரே வருஷம் தான். ஒரே வருஷம். இந்த 20%க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த 20% தான் வரும். 20% 1/5. 1/5 ஆஃப் 5000 இந்த பிரின்சிபல். அப்போ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு வெறும் 1000 rupees தான் கிடைக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு 1050 rupees கிடைச்சிருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் என்னது? வெறும் 50 ரூபாய். ஓகேவா? அந்த சம் வித்தியாசமா இருக்கா? எல்லாத்தையுமே
கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குற மாதிரி இருக்கா. இது வந்து ஃபார்முலா நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா ஃபார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா எழுதியிருப்பேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, பிரின்சிபல் தான் தெரியாது, அதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திரும்ப இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் உள்ள வரானுங்க. அதுவும் ஹாஃப் இயர்லின்ற கான்செப்டை தூக்கிட்டு வரானுங்க. சரி, ஹாஃப் இயர்லி அப்படின்னா இந்த பர்சன்டேஜை டிவைட் பை 2 போட போகிறோம். 10%. பர்சன்டேஜ் தெரிஞ்சு போச்சு. நம்பர் ஆஃப் இயர்ஸை வச்சு தான் நம்ம எத்தனை டைம்ஸ் போட போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் இயர், ஒரு வருஷத்துக்கு தான் கேட்குறாங்க. அப்போ ஹாஃப் இயர்லினா ரெண்டு டைம்ஸ் போட்டால் போதும். அதனால தான் நான் 2 டைம்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். 10 11 10 11. இது எப்படி இருந்துச்சு, இந்த இருக்கு 10%னா 1/10. சரியா, 10 11 10 11 போட்டாச்சா. பிரின்சிபல் மல்டிபிள் பண்ணனா பிரின்சிபல் வரும், இது அமௌண்ட் வரும். என்ன கேட்குறாங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, இப்போ எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1050. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு வருஷத்துக்கு இந்த பர்சன்டேஜை வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம். இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சம் ஆஃப் 7500 ஃபார் 4 years. If the rate of interest is 20% per annum for the first 2 years, 10% per annum for the next 2 years. இது ஒரு வித்தியாசமான சம்பளம் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் 4 வருஷம்யா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல, மொத்தம் 4 வருஷம். சரி, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் 2 வருஷத்துக்கு எவ்வளவு, அடுத்த 2 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பிரிச்சுட்டாங்க. எப்படி பிரிச்சாங்க? சரி, நம்ம எப்படி இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு 20%னா 20% ஃபார் 2 இயர்ஸ் என்ன வரும், 44% வருமா. சரியா, 44%. அடுத்து 10% ஃபார் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். 10% நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்னா 20%. சரி சரி, இதை வளர்றேன். 10% 2 இயர்ஸுக்கு என்ன பர்சன்டேஜ் வரும்னு கேட்டிங்கன்னா 21%. தெரியலனா அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY/100 இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா, அதெல்லாம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ண சொன்னேன், மக்கப் பண்ணிக்க சொல்லிட்டேன். சரியா, 20% 2 வருஷத்துக்குனா 44, 10% 2 வருஷத்துக்குனா 21. இப்படின்றத ஒரு சில வேல்யூ மட்டும் ஞாபகத்துக்கு சொல்லிட்டேன். ஏன்னா இது ரிப்பீட்டடாக வரக்கூடிய வேல்யூ. இது ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ போகணும்னு ஃபார்முலா போட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரி, இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸா, இது வந்து செகண்ட் 2 இயர்ஸ். இப்போ இது கம்ப்ளீட்டா ஒரு வேல்யூவா மாறிடுச்சா, இது கம்ப்ளீட்டா ஒரு வேல்யூவா மாறிடுச்சா. என்ன பண்ணிட்டேன்னா 2 வருஷத்தை ஒரு வருஷமா மாத்திருக்கேன். லாஜிக் படி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தை ஒன்னா மாத்திருக்கேன், அடுத்த 2 வருஷத்தை இன்னொரு பார்ட்டா மாத்திருக்கேன். அப்படியே இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருமா. பிரின்சிபல் அமௌண்ட் 44% அப்படின்னா 11/25. அப்போ 25 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 36. அடுத்த 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21%. அப்போ 100 121. இப்போ என்ன பண்ணேன்னு புரிஞ்சிருக்கா. ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதை நான் ஹோல் பர்சன்டேஜாக மாற்றி வச்சுட்டேன். அதை ஒரு பார்ட்டாக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது 10% இன்னொரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் ஒரு ஹோல் பர்சன்டேஜாக மாற்றி வச்சுருக்கேன், அதை ரெண்டாவது பார்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ, இது செகண்ட் பார்ட்டுக்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ. இப்போ நார்மலாக எப்பயும் போல சம் 7500 ரூபாயா, இது 2500. இப்போ 121 36 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4356. ஓகேவா, 4356. இந்த 2500 தான் உங்களுக்கு 7500. அப்போ கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சு போச்சா. இது இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்னு பாருங்க. அப்படியே 56, இது வந்து 18. இதை நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா.
5568 இருக்கா, இந்த இருக்கு. இதான் ஃபோர்த் ஆப்ஷன் தான் உங்களுக்கான ஆன்சர். இதுவுமே ஒரு வித்தியாசமான ஒரு சம் தான், ரைட்டா? ஓகே, சரி. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டன் சம் ஃபார் 3.5 years at 10% per annum இஸ் 2940. அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாமா? அப்படியே மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் என்ன பண்ணுவோம், அப்படியே மல்டிபிள் பண்ணிடுவோம். இது வந்து 3.5 years அப்படின்னா 7/2. 7/2 × 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35. இந்த 35 தான் 2940னா 100% என்ன? இதுதான் உங்களுக்கான பிரின்சிபல். இது 7, இது 20, இதையும் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா 420, 8400. இதுதான் உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட், சரியா? அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சேம் சம். இந்த சம்முக்கு 2.5 வருஷத்துக்கு காம்பவுண்டட் இயர்லி, ஓகேவா? இயர்லின்னு கேட்குறாங்க, ஹாஃப் இயர்லி கிடையாது. ஹாஃப் இயர்லின்னா இருக்கிறத பாதியாக பிரித்து 2.5 yearsனா 5 தடவை போடுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது ஹாஃப் இயர்லி, ஆனால் இங்கே இயர்லின்னு தான் கொடுத்துருக்கான், பிரச்சனையே கிடையாது, ஓகேவா? 10%க்கு 2 வருஷத்து பார்த்தீங்கன்னா மொதல் வருஷமும் 10%, 2வது வருஷமும் 10%, 3வது வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 5%. 3வது வருஷம் கம்ப்ளீட் ஆகலை, பாதியிலே முடிஞ்சு போச்சு. ஸோ பாதினா நம்ம பர்சன்டேஜையும் பாதியாக மாற்றிட வேண்டியது, அவ்வளோதான். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு 10, 11, 10, 11. அதுக்கு 3வது மட்டும் ஹாஃப் இயர்லியா, ஹாஃப் இயர்லி கிடையாது, பாதி வருஷம், சரியா? காம்பவுண்டட் இயர்லி தான், ஆனால் அங்கே இருக்கிறது வெறும் பாதி வருஷம் தான் இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்க போகிற பர்சன்டேஜும் பாதி தான் கிடைக்கும். அப்போ 5%, 1/20, 21, ரைட்? ஓகே, இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எதுவும் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் டிவைட் ஆகாது. 2000, இது வந்து 121 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 242 வருமா? 2541. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, சரி? அந்த 541 தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும், பிரின்சிபிள் தெரியணும். இந்த இருக்க பார்த்தீங்கன்னா அந்த 2000 தான் இந்த 8400. அப்போ இந்த 541 என்னன்னு கேட்குறாங்க. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க நியரஸ்ட் ருப்பி, சரியா? அப்போ கண்டிப்பாக டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன பாயிண்டில் வரும்ன்றது தெரியும். நீங்கள் பாயிண்டில் வந்து அது பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க, அதுக்கு நியர்பை இருக்கிற வேல்யூ போடுங்கன்ற மாதிரி சொல்ல வராங்க. 5 4s are 20, இங்கே 21. சரி, இதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 541ஐயும் 21ஐயும் மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்போ 541 1 6 11361 வருது. இது என்ன பண்ண போறீங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ண போறீங்க. 5ஆல் டிவைட் பண்ணுறதும் ஒன்று தான், அதே மாதிரி 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதும் ஒன்று தான். சரி, 22722, 22722, 22722 இந்த அவ்வளோதான். அதாவது 2ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா ஒரு பாயிண்ட் வைக்கணும். நான் சும்மா அந்த ரேண்டமாக பார்த்துட்டு என்ன அந்த இடத்துல ஆப்ஷனை தேடி போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஓகேவா? இந்த சம்மும் ஒரு வித்தியாசமான சம் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா சம்மையும் எல்லா மாடல்லையுமே ஒரு சம்மை நான் காட்டிக்கிட்டே வரேன், புரியுதா உங்களுக்கு? ஹாஃப் இயர்லி பார்த்தாச்சு, குவார்ட்டர்லி பார்த்தாச்சு. அப்புறம் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து உங்களுக்கு, அதாவது காம்பவுண்டட் இயர்லின்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸில் வந்து உங்களுக்கு மந்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் இந்த மாடல் காட்டிட்டேன்.
ஓகேவா? இன்னும் உங்களுக்கு ஒரு சம்மா 2 சம் இருக்கா? ஒரே சம் தான். லாஸ்ட் சம். சரியா? முடிச்சிடலாம். ஓகே. ஆன் எ சர்டைன் சம் ஆஃப் மணி. அப்போ பிரின்சிபல் தெரியாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் இஸ் 3816. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் இஸ் 5400. சரி, அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு லாஜிக்கான ஒரு கொஷின் தாங்க. ரொம்ப போட்டு மண்டையை கசக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேற்று ஒரு கான்செப்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் எழுதின ஞாபகம் இருக்கா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்கும்னா 2வது வருஷம் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் சேஞ்சஸ் வரும். ஏன் அப்படின்னா எப்பயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி கிடையாது. ப்ரீவியஸ் இயர் உடைய டோட்டல் அமௌண்ட்டை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். டிஃபரன்ஸே இதுதான். மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் 3816. அதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு அப்புறம் 5400னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் என்ன வரும்னு மட்டும் சொல்லுங்க. 3 வருஷத்துக்கு, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை வருஷம் கொடுத்தாலும் வருஷம் ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டு தானே? அப்படியே டிவைட் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். 1800 ரூபாய் தான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். அப்படியே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? இதே 1800 ரூபாய் தான் வரும். சரியா? இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் 3816 செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 3816 அப்படின்ற மாதிரி வந்து நிக்குது. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 2016 ரூபாய் டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ இந்த 2016 ரூபான்றதான் செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். அதாவது 3816ன்றது டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இங்கே எழுதக்கூடாது. 2016 இதுதான் செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும். 2வது வருஷத்துக்கு மட்டுமான இன்ட்ரெஸ்ட் 2016 ரூபாய். சரி, இப்போ இந்த டிஃபரன்ஸ் தானே இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது லாஜிக்கலான கொஸ்டின் தானே? அப்போ இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 200, இதில் ஒரு 216 தான் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கு? இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. இங்கிருந்து இங்கே 216 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே இது தானே பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் இயருடைய டோட்டல் அமௌண்ட் தானே பிரின்சிபல் இங்கே. சரி, அப்போ இங்கே 1800 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருமா? இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 உங்களுக்கு ஆன்சர் 12% தான் உங்களுக்கு என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்க கேட்கறது என்னன்னா பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம். 2 கேஸ்லையுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதே நம்ம கண்டுபிடிச்ச 12% தான். அப்போ பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. சரி, எப்படி பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒன்றுமே கிடையாது. 12% தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைச்ச இந்த 1800 ரூபாய். ஓகே, அப்போ 100 எவ்வளவு? முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து எத்தனை நாளாக போகும்? 15 டைம்ஸ் போகுமா? 15 டைம்ஸ் போகும். ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ ஆன்சர் 15,000. 15,000 ரூபாய் தான் உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட். இதுதான் ஆன்சர். புரிந்ததா எல்லாருக்கும்? இந்த கிளாஸ் எப்படி இருந்து சொல்லுங்க. இது ஆக்சுவலாக ரெக்கார்டடாக போயிடுச்சு. ஓகேவா? லைவ் வர முடியல. ஓகே ஓகே, இதில் ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போதைக்கு இதை அப்லோட் போட்டு விட்ருவோம். ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே, எல்லாருக்கும் டாட்டா, பை பை, see you.